எனக்கு வந்து 90 ஃபாதர் ஆகி ஃபர்ஸ்ட் 4வது மாசத்திலேயே இந்த கிறிஸ்டியானிட்டிக்குள்ளேயும் நிறைய ஃபண்டமெண்டலிஸ்ட் இருக்காங்க. ஃபண்டமெண்டலிசம் தீவிரவாதங்கிறது இஸ்லாத்திலேயோ அல்லது ஆர்எஸ்எஸ்க்குள்ளேயோ மட்டும் இல்லை, கிறிஸ்டியானிட்டிக்குள்ளேயும் நிறையவே இருக்குது. இதை நான் சொன்னா தப்பு வராதுங்கிறனால சொல்றேன். வேற யாராவது சொன்னா சண்டைக்கு வருவாங்க, நான் சொல்றேன். அடிப்படைவாதங்கிறது கிறிஸ்டியானிட்டிக்குள்ளேயும் இருக்குது. எந்த அடிப்படைவாதம்னாலும் தப்பு தான். அது கிறிஸ்டியானிட்டியா இருந்தாலும் சரி, ஹிந்துயிசமா இருந்தாலும் சரி, இஸ்லாமா இருந்தாலும் சரி, பெரியாரிசமா இருந்தாலும் சரி, ஃபண்டமெண்டலிசம் இஸ் ஃபண்டமெண்டலிசம், இட்ஸ் ராங். அடிப்படைவாதங்கிறது அடிப்படைவாதம் தான். எந்த சித்தாந்தம், மார்க்சியமா இருக்கட்டும். ஒரு திறந்த ஒரு மனப்பான்மையும் நெகிழ்வுத்தன்மையும் இல்லாத எந்த சித்தாந்தத்தோடும் எனக்கு வந்து உண்மையிலேயே உடன்பாடு கிடையாது, கிடையாது, கிடையவே கிடையாது. அப்போ இதுல கடவுளை விற்கிறதுக்கு பெரிய மன துணிவு வேணும், பெரிய குரூர மனம் வேண்டும். அது நடக்கிற போது எனக்கு இங்க வந்து சொன்னாங்க ஒரு ஃபண்டமெண்டலிஸ்ட் கிறிஸ்டியன் குரூப் 91ல் ஃபாதர் உங்களுக்கு மாசம் 50,000 ரூபாய் சம்பளம் கொடுக்குறோம், கார் கொடுக்குறோம், பங்களா கொடுக்குறோம், எங்களுக்கு பிரசங்கியா நீங்க வாங்க அப்படின்னு. 91ல் 50,000 சம்பளம்னா எவ்வளவு பெரிய சம்பளம், கார் ஓட்டுறது எவ்வளவு பெரிய விஷயம், நிச்சயமா பெரிய விஷயம். ஆனா என்ன தெரியுமா உங்களுக்கு, நம்மள மாதிரிப்பட்டவங்கள கடவுளை வித்துடலாம், பட் நிம்மதியா வந்து தூங்க முடியாது. அதான் பிரச்சனை. எதையும் வித்துப்படலாம், ஆனா நிம்மதியா வந்து தூங்கணும்ல. நம்ம பண்ற தப்புன்னு நமக்கு தெரியும்ல. இதை வந்து என்னன்னா நம்ம அப்படி தப்பு செய்யாமலேயே நடக்கும். எப்படி நடக்கும்னா, இதுக்கு நான் ஒரு உதாரணத்தை சொல்லியிருக்கிறேன். ஏன்னா நான் சுமாரா பேசுவேன், நல்லா பேசுவேன். நீங்க கடவுளை விற்கிறதுக்கு கொஞ்சம் பாட தெரிஞ்சா போதும், பேச தெரிஞ்சா போதும், கொஞ்சம் நல்லா ப்ரேயர் பண்ண தெரிஞ்சா போதும், ஈஸியாக வித்துடலாம், நீங்களே கடவுள் ஆயிடலாம். அதுக்கு ஒன்றும் பெரிய வேலை கிடையாது. எங்கேயும் போய் படிக்க வேணாம், சுமாரா பேசணும், கொஞ்சம் ப்ரேயர் பண்ணணும், நல்லா நீங்க கடவுள் ஆயிடலாம். ஜெர்மனியில் போயிருந்த போது ஒரு ஈழத்தமிழர், அவங்களுக்கு 10 வருஷமா 8 வருஷமா ஏதோ குழந்தை இல்லை அப்படின்னு ஃபாதர் வந்து ப்ரேயர் பண்ணணும் அப்படின்ட்டு வந்தாங்க. அந்த நேரத்தில் நான் ப்ரேயர் பண்ணேன். அந்த ப்ரேயர் என்ன அளவில் அது நேர்மையான ஜெபம், அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. என்ன அளவில் அது நேர்மையான ஜெபம். கடவுளே இறைவா, இந்த பிள்ளைகள் மீது நீர் கருணை கண் காட்டு, இவர்களுக்கு ஒரு ஆறுதலை கொடு, விடையை கொடு என்று என் உணர்வில் அது 100% நேர்மையான ஜெபம். அதுல சந்தேகமே கிடையாது. ஜெபிச்சுட்டேன், வந்துட்டேன். அடுத்த வருஷம் ஜெர்மனிக்கு போறோம். வருஷம் தோறும் நாங்க போறது உண்டு. ஃபாதர் எஸ்ஜே இம்மானுவேல் இப்ப ஜிடிஎஃப் குளோபல் தமிழ் போறதுக்கு பிரசிடண்டா இருக்கார், அவரோட தங்குறதுக்கு. அடுத்த வருஷம் நான் போறப்போ ஒரு 10 சவரன் தங்கச்சங்கிலியோட பழம் எல்லாம் வச்சு பூ எல்லாம் வச்சு எனக்கு கொண்டு வந்து நிக்கிறாங்க குழந்தையோட. என்னது, எங்களுக்கு குழந்தை பிறந்துருச்சு. இதுதான் மோமெண்ட் ஆஃப் டெம்டேஷன். இது இந்த நேரத்துல என்ன நம்பலாம்னா, ஆமா 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 நான் ஜெபம் செய்துதான் இந்த குழந்தை பிறந்ததுன்னு நான் நம்பினேன் அப்படின்னா அது எனக்கு வரக்கூடிய டெம்டேஷன், சோதனை. நான் ஜெபம் செய்து அப்படியே நடந்திருந்தாலும் அவர்களுடைய நம்பிக்கையும் விசுவாசமும் தான் அதை சாத்தியப்படுத்தியதே தவிர ஜெகத் கஸ்பார் என்ற என்னுடைய ஜெபம் அல்ல அப்படிங்கிற எனக்கு தெரியும். ஆனா நான் நேர்மையாத்தான் ஜெபம் செய்தேன், நான் நேர்மையாத்தான் ஜெபம் செய்தேன், அதுல ஒன்றும் சந்தேகமும் இல்லை. அப்படி பார்த்தா நேர்மையா ஜெபம் செய்து இந்த உலகத்தில் உள்ள எல்லா பிரச்சனையும் மாத்திரலாம் இல்லைங்களா, சகல பிரச்சனையும் மாத்திரலாம் இல்லைங்களா. அப்படி நான் சொல்லக்கூடாது. So the temptation is to become God. சாமியாருங்க எல்லாருக்கும் இருக்கக்கூடிய டெம்டேஷன், நான் யாரையும் பேர் சொல்ல விரும்பல, எல்லா சாமியாருக்குள்ளேயும் உள்ளுக்குள்ள அந்த ஒரு சாத்தான் இருந்து உறுத்தி கொண்டே இருக்கிறான், டு பிகம் காட். அன்பார்ந்தவர்களே, இதை மட்டும் சொல்லி, இதை வந்து வேதாதிரனுடைய பிள்ளைகளுக்கு அல்ல ஏனையவர்களுக்கு சொல்லுகிறேன். கடைசி மரண தருவாய் வரைக்கும் தான் தன் வாழ்நாளின் இறுதி காலத்தில் பெரும் பெரும் பணக்காரர்கள், கோடீஸ்வரர்கள், சமூகத்தில் முக்கியமானவர்கள் எல்லாம் மகரிஷி சுவாமிக்கு பக்தர்களாக அல்லது அவரை நேசிக்கிறவர்களாக, அவரை ஏற்றுக்கொள்கிறவர்களாக வந்தார்கள். அவருக்காக எதையும் செய்வதற்கு அன்றும் சரி இன்றும் சரி. அன்று பலர் இருந்தார்கள், இன்று பல்லாயிரம் பேர் இருக்கின்றார்கள். ஆனால் 2006ஆம் ஆண்டு அவர் சமாதி அடைகின்ற வரையில் இந்த கடவுள் ஆகும் சோதனைக்கு துளி அளவும் அவர் இடம் கொடுக்கவில்லை என்பது ஒரு ஆன்மீக ஒரு மகானாக என்னை கவர்கின்றார்.